வரியிலிருந்து 5000 பக்கம் வரைக்கும் கதை எழுதலாம். ஆனால் இன்னைக்கு எனக்கு சொல்லப்பட்ட கதைகள்லாம் எப்படிப்பட்ட கதை? நான் சின்ன பையனாக இருக்கும்போது பைபிள் கதைகள் சொல்லுவாங்க. அதில் எங்கள் அப்பா எனக்கு முதல்ல சொன்ன கதை என்ன கதை தெரியுமா? ஊதாரி பிள்ளை. ஏப்பா முத ஒரு கதை சொல்கிறீங்க, அது ஒரு நல்ல பிள்ளை கதையை சொல்ல வேணாமா? ஊதாரியின் மைந்தன் கதையை தான் சொல்லணுமா அப்படின்ட்டு. அது என்ன கதைன்னு உங்களுக்கு தெரியும். ஊதாரி மைந்தன். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைய. அதில் ஒரு பையன் வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப சின்சியராக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நல்ல பையன், மூத்த பையன். 2வது பையன் அப்பாவோட செல்ல மகன். அவனுக்கு என்னன்னா நண்பர்களுடைய சகவாசம் தவறுதலாக மாறி அப்பாட்ட சொத்தை பிரித்து கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டு அவன் வெளியில் போய் எல்லா இடத்துலையும் போய் கெட்டு ஒன்றும் இல்லாமல் போய் பன்றி சாப்பிடக்கூடிய தவிட திங்கிற அளவுக்கு வறுமையினுடைய கொடுமையில் வாடிட்டான். அந்த நேரத்தில் அவன் அப்படியே யோசிக்கிறான், நான் எங்கள் அப்பாட்ட திரும்ப போகிறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட அப்படியே பிச்சைக்கார கோலத்தில் வர்றான். அவங்க அப்பா வேகமாக ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, காணாமல் போன என் மகன் கிடைத்து விட்டான், இன்று வீட்டிலே மிகப்பெரிய விருந்து சமைத்து எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். அப்போ பெரிய மையன் வந்து கேட்குறான், ஏப்பா வாழ்நாள் முழுதும் உனக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு என்னைக்காவது ஒரு வேளை சாப்பாடு எனக்காக ஆக்கி போட்டிருக்கியா? பரதேசி பே சொத்தை பூரா வித்துப்புட்டு திருட்டு வந்திருக்கான், அவனுக்காக நீங்கள் விருந்து படைக்கிறீர்களே அப்படின்னு அந்த அப்பா சொல்கிறாரு, 100 ஆடுகள் ஒரு ஆயனிடம் இருந்தாலும் தன்னிடம் இருக்கும் 99 ஆடுகளை பற்றி அந்த மேய்ப்பன் கவலைப்படுவதில்லை. காணாமல் போன அந்த ஒரு ஆட்டைத்தான் அந்த மேய்ப்பன் தேடிக்கொண்டு செல்வான். அதனால் காணாமல் போன என் மகன் திருந்தி வந்திருக்காண்டா, அவனை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவனுக்கு முத்தம் கொடுத்தாருன்னு. அப்போ நான் என்ன நினச்சேன், பேசாமல் ஊதாரி பிள்ளையாகவே இருந்திருக்கலாம் போல இருக்கு. வீட்டில் அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கிறத விட எங்கிட்டாவது சலம்பல் பண்ணிவிட்டு அப்புறம் வந்தால் முத்தம் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு நாள் கோச்சிட்டு போனேன். ஊதாரி பிள்ளை மாதிரி போய் நான் ஒரு மத்தியானம் வரைக்கும் பசி தாங்க முடியல, சாயங்காலம் வரைக்கும் ஓட்டிட்டேன். எங்கள் அப்பா தேடவே இல்லை என்னைய. காரணம் எங்கள் வீட்டில் 10 பிள்ளைய, போனால் மீதி 9 பேர் இருக்கேன், வந்தால் வந்துடும் வருவேன் அப்படின்ட்டு எங்கள் அப்பா அப்புறம் நைட் ஆகவும் தேட ஆரம்பிச்சிட்டார். தேடுதேன்னு தேடிட்டு வர்றாரு. எங்கே உட்காந்துருந்தேன் தெரியுமா? நான் மாரியம்மங்கோலில் மைக் செட்டு போடுறாங்கல்ல, அங்கே உட்காந்து பாட்டு போட சொல்லி கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கேன். எங்கள் அப்பா வந்து ஓங்கி ஒரு அறை விட்டார். வந்துடுறா மைக் செட்டு, இங்கே உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா? என்னென்ன பாட்டு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்போ மாரியம்மன் கோயிலில் என்ன பாட்டு போடுவாங்க? முருகனுடைய பக்தி பாட்டு. நாங்கள்லாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் வாழ்ந்தேன். எங்கள் அப்பா அந்த பாட்டை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சட்டையை பிடிச்சி தூக்கி என்ன போட அப்படின்னு ஒரு அறை விட்டு சொன்னார், மைக் செட்டு போடுற இடத்துல உட்காந்துருக்க மவனே, வாழ்நாள் முழுதும் போடுறான், நீ மைக்கிக்கிட்டே தாண்டா கிடந்து சாவ போறான்னார். பெத்த தகப்பை விட்ட சாவம் 40 வருஷமா மைக்கிக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு தந்தை சாபம் விட்டால் கூட அது மகனுக்கு வரமாக மாறும் அப்படிங்கிறத என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சேன். அந்த மாதிரி ஊதாரி மைந்தனுடைய கதையை எங்கள் அப்பா சொன்னார். அது மாதிரி எத்தனையோ கதைகளை நம்ம வாழ்க்கையில் கேட்டிருக்கோம். அந்த கதைகளில் நீங்கள் பார்க்குறீங்க, புத்தர் அவர் சொன்ன ஒரு கதை, அதை வந்து என்னுடைய பள்ளி ஆசிரியர் எனக்கு சொல்லுவார். என்ன கதை சொன்னார்? ஒரு அம்மா வந்து வீட்டில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, என் வீட்டில் மட்டும் என் பிள்ளை சுகம் இல்லாமல் இறந்து போயிட்டான் அப்படின்னா புத்தர் சொல்கிறாரு, வாமா கையில் ஒரு கிண்ணத்தை எடுத்துக்க, ஒவ்வொரு வீடாக விசாரித்து எந்த வீட்லேயுமே சாவே நடக்கலை அப்படிங்கிற ஒரு வீடை தேர்ந்தெடுத்து அந்த வீட்டிலேருந்து ஒரு எண்ணெய் ஒரு கிண்ணம் வாங்கிட்டு வான்றார். அந்த அம்மா ஊர் முழுதும் தேடி இந்த வீட்டில் யாரும் செத்துருக்காங்களா, இந்த வருஷம் முழுதும் 7 பேர் செத்துருக்காங்க அப்படின்ருக்கு. அடுத்த வீட்டுக்கு போயிருக்கு, இந்த வீட்டில் எத்தனை, இன்னைக்கு தான் முந்தா நாள் தான் எங்கள் தாத்தா செத்தாருன்னு. வரிசையாக எல்லா வீட்லேயும் செத்துருக்காங்க. அந்த அம்மா திருப்பி வந்துட்டு வெறும் கிண்ணத்தை கொடுத்துட்டு, எல்லா வீட்லேயும் இறப்பு நடந்திருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே, இறப்பு என்பது இயற்கையானது, அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள், அழாதே, போய் வா அப்படின்னு சொன்னார். இது புத்தருடைய கதை.
புத்தர் அதே மாதிரி அலெக்சாண்டருடைய கதையை சொல்லுவாங்க என்னுடைய ஆசிரியர்கள். அலெக்சாண்டர் மன்னன் என்ற கர்வத்தோடு அப்படியே தெரிஞ்சாரு. ராஜா அப்படின்னு இருந்திருக்காரு. ராஜாவினுடைய பரம்பரையில் நான் வாழ்ந்தவன், நான் ஏழைகளை மதிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தார். அப்போ அவருடைய ஆசிரியர் டயோஜீனஸ் அவர் அலெக்சாண்டரை கூப்பிட்டு 3 மண்டை ஓட்டை வரிசையாக வைக்கிறார். இந்த 3 மண்டை ஓட்டில் உங்கள் தாத்தாவோட மண்டை ஓடு ஒன்று, அது எதுன்னு கண்டுபிடிங்கிறார். அலெக்சாண்டர் இப்படியே பார்த்துட்டு, தாத்தாவோட மண்டை ஓட்டை நான் எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? மண்டை ஓட்டை வச்சு யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஒரு ராஜா இருக்கார், இதில் ஒரு வேலையாள் ஒருத்தர் இருக்கான், உங்களுடைய அரண்மனையில் பணியாளாக இருந்தவன் ஒருத்தர் மண்டை ஓடு, எதுன்னு கண்டுபிடி. அலெக்சாண்டர் பார்த்துட்டு 3மே ஒன்றா தானே இருக்குங்க. ஒரு மனிதன் இயற்கையிலேயே ஒன்றாகத்தான் பிறக்கிறான், இடையில் தான் அவன் ஒருவன் மன்னனாகிறான், இன்னொருவன் பணியாளராகிறான். அதனால மன்னன் என்ற கர்வத்தை இத்தோடு விட்டுவிடுன்னு யாரு டயோஜீனஸ் அலெக்சாண்டருக்கு சொன்ன கதை. அலெக்சாண்டரு என்ன மொழியில் பேசியிருப்பார் இந்த கதையை? அலெக்சாண்டர் எந்த நாட்டுக்காரரு? கிரேக்க நாட்டுக்காரர், கிரீஸ் மொழியில் பேசியிருப்பார். புத்தர் என்ன மொழியில் பேசியிருப்பார்? பாலி மொழியில் பேசியிருப்பார். ஆனால் நம்ம திருவிளையாடல் படம் பார்க்குறோம், அதில் சிவபெருமான் நக்கீரர்கிட்ட சண்டை போடுறார். திருவிளையாடலில் ஏபி நாகராஜனுடைய வசனம், அங்கம் புழுதிபட அறவாளை நெய் ஊசி பங்கம் படபரண்டு கால் பரப்பி சிங்கதனை கீர் கீரன் அறுக்கும் நக்கீரனோ என் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். உண்மையிலே சிவபெருமான் இவ்வளோ அழகா தமிழ் பேசியிருப்பாரா? கேட்க ஆசையா இருக்கும். சிவாஜி கணேசனுடைய நடையும் அந்த நடிப்பும், கூட பேசுகிற நக்கீரன் நடிக்கிற ஏபி நாகராஜன், சங்கருப்பது எங்கள் உளம் சங்கரனார் கேதுகுலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை நக்கீரா நன்றாக என்னை பார், நான் எழுதிய பாடல் குற்றமா? நக்கீரை விடவே மாட்டார். நீரே முக்கன் முதல்வனும் ஆகுக நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிம்பார். எரிச்சிருவார் நக்கீரனை. வந்திருப்பது கடவுள் என்று தெரிந்திருந்தும் தமிழில் குற்றமிழைத்ததை எதிர்த்து சொன்ன ஒரே மொழி நம் தாய்மொழியான தமிழ் மொழி. நக்கீரன் கடவுளையே எதிர்த்து தமிழுக்கு இழுக்கு வந்தால் இறைவனையே நாங்கள் எதிர்த்து நிற்போம்னு நக்கீரர் அன்னைக்கு நமக்கு பாடம் கற்பித்து கொடுத்தார். சிவபெருமான்லாம் என்ன மொழியில் பேசியிருப்பாங்க? ஒரு பையன் என்கிட்ட கேட்டேன், சிவபெருமான் பார்வதி சண்டை போடுற மாதிரி திருவிளையாடலில் நடக்குது, அவர் என்ன லாங்குவேஜில் சார் பேசியிருப்பார்? புத்தர் பாலி மொழியில் பேசினார், அலெக்சாண்டர் கிரீஸ் மொழியில் பேசினார். சிவபெருமான் நான் அவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரில. அவர் மதுரையில் பொண்ணு கட்டினவர்ரா, மதுரையில் தச்சன் மகளை தானே கட்டியிருக்காரு. மதுரையில் பொண்ணு கட்டினவர் தமிழ் தெரியாமல் கட்டியிருப்பாரா? அப்படியே தெரியாமல் கட்டினாலும் தமிழ் பழகியிருப்பார்ல. மனைவி கூட எப்படி சண்டை போடுவார் பார்த்துருக்கீங்களா? டே அப்பா, சாவித்திரி, பார்வதியா, சிவாஜி கணேசன், சிவபெருமான், என் அப்பன் தச்சன் நடத்தும் யாகத்திற்கு நான் செல்ல வேண்டும், போ அப்படி போய் வா என்று சொல்லுங்கள். போ, கோபம், மாமனார் மேலே கோபம், போ. போயிட்டு அங்கே அவமானப்பட்டு பார்வதி திருப்பி வரும். அப்போ சிவாஜி கணேசனை பார்க்கணுமே, சிவபெருமான அப்படியே படம் பிடிச்சு காட்டின ஒரு அற்புதமான நடிகர் திலம் சிவாஜி கணேசன் தான். தாட்சாயினி, வா, எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? உன் அப்பன் தச்சன் நடத்தும் யாகத்திற்கு சென்று அவமானப்பட்டு திரும்பி இருக்கிறாய். அத்தா, மன்னித்து விடுங்கள். மன்னிக்க முடியாது. பார்வதி நிமிந்தனம். அது இந்த காலத்து பிள்ளை மாதிரி தானே அன்னைக்கும் அது இருந்திருக்கு. சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி தான் பெரிது, சிவன் தான் பெரிது. ஆ ஊ, அவருக்கு தான் நெற்றிக்கண் ஒன்று இருக்குல்ல, டஸ், பார்வதி எரிச்சிருவார். எரிச்சிட்டு பேசாமல் ஈஸியாரில் படுத்து ஒரு குமுதத்தை படிச்சுட்டு ஒரு தம்மை போட வேண்டியதானே. மனைவி முடிஞ்சு போச்சு, கிளம்பியாச்சு, நிம்மதியாக இருக்க வேண்டியதானேயா. ஆனால் அவர் அப்படியா இருந்தார், தன்னுடைய மனைவி பிரிந்து விட்டால்னு ஒரே ஆட்டம்,
3 லோகமும் நடுங்கிற அளவுக்கு ஆட்டம் போட்டு, அதுக்கப்புறம் தேவர்கள், மூவர்கள், கிம்புருடர், குருடர்கள் அவ்வளவு பேர் வந்து, சிவனே கோபம் தணிந்திடுக, உன்னுடைய மனைவி தாட்சாயினியை அழைத்து வந்து விட்டோம். உடனே சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, என் உடலில் சரிபாதியை என் மனைவிக்கு தருகிறேன் அப்படின்ட்டு அர்த்தநாரீஸ்வரர் பாதியா அப்படி கிராஃபிக்ஸ் காட்டுவாங்க. சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி இல்லைங்கிறத ஒரு வரியில் நம்ம ஊரில் கிராமத்தில் சொல்லுவான். சக்தி இருந்தா செய், இல்லாட்டி செவனேன்னு கடடாம. இதில் எவ்வளவு மீனிங் இருக்கு தெரியுமா? உன் வீட்டில் சக்தி இருந்தா எல்லா காரியங்களையும் நடத்து, இல்லாட்டி செவனேன்றான்னா ஒன்றும் இல்லாத வெறும் ஆளா இருக்கன்னா செவனேன்னு இருக்குது. சிவன் மட்டும் இருந்து பிரயோஜனமே இல்லை. அதனால தான் செவனேன்னு நான் பாட்டுக்கு உட்காந்துருந்தேன் அப்படின்னா ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்துருந்தேன்னு அர்த்தம். முருகன் அவங்க வீட்டில் நடந்த பிரச்சனை அதே திருவிளையாடலில் தான். என்ன மொழியில் பேசியிருப்பாங்க? சிவபெருமான், முருகன், விநாயகர் 3 பேர். அதை காட்சியை பார்க்குறோம்ல. நாரதர் ஞானப்பழத்தை கொண்டு வருவார். இதோ ஞானப்பழம். அந்த ஆளுக்கு யாரோ கொடுத்துருக்காங்கன்னா அவர் பாட்டுக்கு சாப்பிட்டு போயிருந்துருக்கலாம். அதை ஒன்று யார் சிவபெருமான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர சொன்னது? எடுத்துகிட்டு வந்து, ஐயனே இதோ ஞானப்பழம். உடனே அவர் வாங்கி, ரொம்ப நன்றியா என்னை நினச்சி கொண்டு வந்தீல அப்படின்னு சாப்பிடாம அவரு, இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவது தான் சால சிறந்தது அப்படின்னு ஒய்ஃபிட்ட கொடுக்குறாரு. அந்த அம்மா வாங்கி, ரொம்ப நன்றி மாமா அப்படின்ட்டு வாங்கி அது சாப்பிட்ருக்கலாம். அது உடனே இதை நம் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடுத்து விடலாம். உடனே நாரதர் என்ட்ரி, பிரிக்கக்கூடாது, யாராவது ஒருவருக்குத்தான் அதை தர வேண்டும். குழப்பம் வந்துருச்சா? நீங்கள் தான் போட்டி வைப்பதில் வல்லவராயிற்றே, நமது பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி வையுங்கள், யார் அதில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞானப்பழத்தை கொடுத்து விடலாம். உடனே சிவபெருமான் ஒரு போட்டி ஆரம்பிக்கிறார். யார் இந்த உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம். உடனே முருகன் மயில் வாகனத்தை எடுத்துட்டு டன் கிளம்பிடுவார். விநாயகர் அவர் வாகனத்தில் என்னைக்கு உலகத்தை சுற்றுறது, அவருடைய வாகனம் உங்களுக்கே தெரியும், மூஞ்சூர். அதுகிட்ட போய் கேட்குறாரு, போகலாமா பிரதர்? அது இப்படியே பார்க்குது, ஏயா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உனக்கு? உன் பாடி வெயிட்டோட என் மேலே நீ உட்காந்தீன்னா எனக்கு அதான் கடைசி ஜேர்னி ஆகி போயிடும். பேசாமல் உங்கள் வேலையை பாருங்கள், ஞான பழத்தை ஏதாவது வேறு ரூட்டில் நீங்கள் கவர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கன்றுச்சு. உடனே பிள்ளையார் எங்கே வர்றாருன்னா நேராக நாரதர்கிட்ட வர்றார். உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன? உடனே அவர் எனக்கு தெரியாதுன்றிருக்கலாம்ல, அவர் விட்டு போடுறதுக்கு தான் வந்திருக்கார். உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான். அப்படியானால் என் அம்மையப்பனை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மாவை 3 தடவை சுற்றிட்டு ஞான பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பார். முருகன் உலகத்தை பூரா சுற்றிட்டு என்ட்ரி, எங்கே எனக்கு ஞானப்பழம்? உங்கள் அண்ணன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு, வேலையை பார்த்துட்டு போனோன்னா முருகன் டென்ஷன். உண்மையான உலகத்தை சுற்றிய எனக்கு ஞானப்பழம் இல்லையா? நான் உடனே எனக்கென்று ஒரு தனி உலகத்தை அமைத்து கொள்ள போகிறேன் அப்படின்னு கோமணத்தோட போய் எங்க பழனி மலையில் டேரா போட்டார். பழனி மலையில் டேரா போட்ட முருகன் என்ன மொழியிலையா பேசியிருப்பார் சொல்லுங்க? தமிழில் தான் பேசியிருப்பார். முருகனும் சிவனும் பேசிய மொழி 3000 ஆண்டுகளுக்கு முன்னால், 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய ஒரே மொழி நம் தமிழ் மொழியான தாய்மொழியான தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழிக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது தமிழர்கள் ஒன்று சேர்ந்து அதை தடுக்க வேண்டாமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை. ஹிந்தி படிக்கலாமா வேணாமா? ஹிந்தியை படிங்க, தேவைப்பட்டா படிங்க, யாருக்கு தேவையோ அவர்கள் படித்து கொள்ளலாம். எங்கள் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்திலேயே ஹிந்தி படிப்பவர்களுக்கு ஹிந்தியில் பாடநூல்கள் அச்சடித்து கொடுக்குறோம். அவங்க வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு ஹிந்தியை தாய்மொழியாக எடுத்து படிக்கிறவங்களுக்கு நாங்களே பாடநூல் அச்சடித்து கொடுக்குறோம்னா ஹிந்தியை படிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமா? இல்லை.
கட்டாயம் ஹிந்தியை படிக்க வேண்டும் என்ற அந்த செயலைத்தான் நாங்கள் தமிழர்கள் வன்மையாக எதிர்க்கிறோம். அது எங்கள் தமிழ் மொழியை அழித்துவிடும். தேவைப்பட்டவங்க படிச்சுங்க ஹிந்தி. பாம்பேல போய் நீ வேலை பார்க்கணும்னா ஹிந்தி தெரியாம வேலை பார்க்க முடியாது. என்எஸ் கிருஷ்ணன் பாம்பேக்கு போயிருக்காரு. போய் ஒரு ஹோட்டலில் போய் அந்த சப்ளையரை கூப்பிட்டு, தம்பி பால் அப்படி. அவனுக்கு எங்கே தெரியும் ஹிந்தி சப்ளையருக்கு பால்னா என்னன்னு தெரியுமா? அவன் கியா சாப் பால் 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 கியா சாப். கடுப்பாயிட்டான். பால் 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 பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பர் கேட்டேன். பேப்பர்னு கொண்டு வந்துட்டேன். பென்சில் கொண்டு வந்துட்டேன். மாட்டை வரைஞ்சு, மாட்டு மடியை வரைஞ்சு பீச்சி காமிச்சிருக்காரு. பால். அப்புறம் தான் ஓ தூத். 8:45 கேட்ட பால் 12:45 வந்து சேர்ந்துரு. பாம்பேல போய் நீ இருக்கணும்னா ஹிந்தி படி, வேணான்னு சொல்ல. ஆனால் தமிழகத்திலே பிறந்து தமிழகத்திலே வாழ்ந்து இங்கே இருப்பவன் கண்டிப்பாக ஹிந்தி படிக்க வேண்டும் என்பதை எந்த தமிழனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எங்கள் மீது திணிக்காது. எந்த விஷயத்தையும் திணித்தால் அது உடம்புக்கே ஆபத்து. இந்த அந்த குழந்தைக்கு பஞ்சு மிட்டாய் கேட்டுச்சு. அவங்க ஒருத்தர் வாங்கிட்டு வந்தார். அது ரொம்ப ஆசையாக கேட்டுச்சு. அவங்க வாங்கி லேசாக கொடுத்தாங்க. கொஞ்சோண்டு சாப்பிட்டு வேணான்றுச்சு. அவங்க பிச்சு வாயில் திணிக்கிறாங்க. தூண் துப்பிட்டான். ஒரு பஞ்சு மிட்டாயே திணிக்கப்படும் போது அது நமக்கு பிடிக்கவில்லை என்று போது ஒரு தாய்மொழியை படித்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இன்னொரு மொழியை கட்டாயமாக திணிக்கப்படுவதை எந்த தமிழனும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் இன்னைக்கு இதுதான் நமக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, இன்னைக்கு எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இது மட்டும் இல்லை, ஒரு கதைங்கிறது எப்படி இருக்கணும்? நான் கேட்டு வளர்ந்த கதையெல்லாம் எப்படிப்பட்ட கதை, அற்புதமான கதைகள். அதில் ஒரு கதை பார்த்தீங்கன்னா, உன் வேலையை நீ ஒழுங்காக செய்ய. சில பேர் எல்லாரும் எப்பயுமே இன்னொருத்தனுடைய லைஃபையே பார்த்துட்டு இருப்பேன். ஒரு டிரைவர் என்ன நினைக்கிறான், பேசாமல் கண்டக்டராக பிறந்திருக்கலாம்டா. நம்ம தான் கஷ்டப்பட்டு இங்கிட்டு திருப்பி பிரேக்கை போட்டு கிளச்சை போட்டு மூச்சோ போட்டு இந்த பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவன் பாட்டுக்கு டிக்கெட்டை கொடுத்துட்டு நிம்மதியாக உட்காந்துருக்கேன். கண்டக்டர் என்ன நினைக்கிறேன், இந்த 80 பயணிகளுடைய இம்சை. ஒருத்தன் சில்லறை வேணுங்கிறான், ஒருத்தன் வேணாங்கிறான், ஒருத்தன் கொடுங்கிறான், ஒருத்தன் கொடுக்க மாட்டேங்கிறான், ஒருத்தன் வண்டியில் ஏறி எங்கேயா போனேன், எங்கே போகணும்னு கண்டுபிடி பார்ப்போம் அப்படிங்கிறான். தண்ணியை போட்டு, டேய் நீ எங்கே போகணும்னு எனக்கு கண்டுபிடுறா. கண்டக்டர் அவனை வச்சுட்டு என்னையா பண்ணுறது? டிக்கெட் ஏறா. பின்னாடி கண்ணாடி போட்டு எங்கள் மாமன் உட்காந்துருப்பார். அவர்கிட்ட கேள்வி எடுப்பேன். அவங்க மாமனை கேட்டால், உங்கள் மச்சானுக்கு டிக்கெட் அடியான்னு. எங்கள் மாப்பிள்ளை என்ன சொன்னார், பின்னாடி கண்ணாடி போட்டிருக்கவனை தானே கேட்க சொன்னார். நான் முன்னாடி இல்லைடா கண்ணாடி போட்டிருக்கேன். கண்டக்டர் கதறான். கண்டக்டர் என்ன நினைக்கிறாரு, பேசாமல் டிரைவராக இருந்திருக்கலாம்டான்னு. நான் என்ன நினைக்கிறேன், பாடநூல் கழக தலைவராக இருக்கமே, நம்ம போலீஸ் அதிகாரியாக ஒரு ஜாயின்ட் கமிஷனராக இருந்தோம்னா எல்லாரும் நமக்கு சல்ட் அடிப்பாங்களே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் அப்படி நினைக்கலை. இப்போ நான் பார்க்குற வேலை இருக்குது பார்த்தீங்களா, இது பாடநூல் கழக தலைவருங்கிறத விட பட்டிமன்ற நடுவராக இருக்கேன். இந்த வேலையை நான் ரசித்து செய்யலைன்னா அந்த வேலையை நான் தொடர்ந்து பண்ண முடியாது. என்னடா பொழப்பு, நடுவில் ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு இங்கிட்டு 3 பேர் இங்கிட்டு 3 பேர் பேசி தாய்ங்கிறேன், ஒருத்தன் தாராங்கிறேன், தீர்ப்பு சொல்லி 3 மணி நேரம் கழித்து நம்ம தீர்ப்பு சொல்லிட்டு அதுகள்கிட்ட நைட்டு 1:30 மணிக்கு அவன் கொடுக்குற காசை வாங்கி பொழைக்கிறது ஒரு பொழப்பா அப்படின்னு நினச்சேன்னா 1995 நான் கடைசி நடுவராக நான் நடுவராக அமர்ந்து பேசும்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் ரசித்து மகிழ்ந்து சிரிக்கிறார்களே, இந்த மகிழ்ச்சிக்கு நம்ம காரணமாக இருக்கிறோமே நினச்சி அந்த மேடையில் நான் உட்காரணும். அவர் காவல்துறையில் யூனிஃபார்ம் போடுறப்ப
நம்ம இரவு முழுவதும் விழித்து கொண்டிருப்பதால் மக்கள் நிம்மதியாக தூங்குகிறார்களே, அவர்களை பாதுகாக்கிறோமே அப்படிங்கிறத நினைச்சு ரசிச்சு அந்த வேலையை செய்யணும். ஒரு வேலையை ரசித்து செய், அந்த வேலையில் நீ சந்தோஷமாக இருக்கலாம். நான் அவனாக பிறந்திருக்கலாமே. ஒரு பெரிய நகைக்கடை ஓனராக இருந்தா காலையில் வந்து கடையில் உட்காந்துட்டு நம்ம வாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம். பேசுகிறாங்க ஆளுங்க, முதலமைச்சராக இருந்திருக்கலாம்டா அப்படிங்கிறான். அவரை கேட்டால் தான் தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு. சாதாரண எல்லா விஷயத்திலையும் மேலே சொர்க்கலோகத்தில் கடவுள்கிட்ட பிரச்சனை மூட்டைகளை எல்லாம் கொண்டு போய் ஒவ்வொருத்தராக கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் நம்ம மூட்டை தான் இருக்கிறதுலையே பெரிய மூட்டைடான்னு பிரச்சனை மூட்டையை தூக்கிட்டு உள்ளே வர்றேன். அந்த பக்கம் பார்த்தா இவனை விட பெரிய மூட்டையை ஒருத்தர் தூக்கிட்டு வர்றார். யார்றாரா? அவர் தான் காவல்துறை கண்காணிப்பாளர். பெரிய மூட்டை. அங்கிட்டு பார்த்தா அதை விட பெரிய மூட்டை. யாரானா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அதை விட பெரிய மூட்டையை தூக்கிட்டு வர்றார். எல்லாத்துக்கும் மேலே அங்கிட்டு கடவுள் உட்காந்துருக்காரு. அவர் உலகத்திலே பெரிய மூட்டை அவர் தலையில் தான் இருக்கு. அப்போ தான் யோசிச்சிருக்கான், நம்ம பிரச்சனை இருக்கையிலே சின்ன பிரச்சனைடான். நம்ம வேலையை நம்ம ரசித்து பார்க்கறதுக்கு ஒரு கதை சொன்னான் பாருங்க. ஒரு பெரிய பாக்ஸர், குத்துச்சண்டை வீரர், சாமுராய். அவன் வந்து ஒரு டீ கடையில் டீ குடிக்க வர்றான். அந்த ஆள் இப்படி டீ ஆற்றிட்டு இருக்கான். டீயை கொஞ்ச நேரம் லேட்டாக போட்டான். அந்த குத்துச்சண்டை வீரனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏய், வந்திருக்கிறது ஒரு சாமுராய், டீ எவ்வளோ லேட்டாக போடுற அப்படின்னு 2 கண்ணாடி கிளாஸை சட்டுன்னு தட்டி விடுறான். ராஸ்கல், நீ உண்மையிலே டீ கடைக்காரனா? என் கூட நாளைக்கு உன்னையால சண்டை போட முடியுமா? முடியுமாடா? டீ கடைக்காரர், முடியாதுங்க, மன்னிச்சிருங்க. அந்த டீ கடைக்காரனுக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்லை. நம்மளை சண்டை கூப்பிட்டானே, என்னடா பண்ணுறதுன்னு ஒரு ஜென் துறவிக்கிட்ட போகிறேன். என்ன இந்த மாதிரி சண்டை கூப்பிட்றாருங்க, என்னங்க பண்ணுறது? அந்த ஜென் துறவி சொல்கிறாரு, டீ போட்டுக்கிட்டேறா. என்னங்க நீங்கள் சண்டைக்கு ஏதாவது ஐடியா கொடுப்பீங்கன்னா டீயை போட்டுக்கிட்டேறான்னு. எவ்வளோ வேகமாக டீ போட முடியுமோ போட்டுக்கிட்டேறான்னார். வேகமாக போட்டு போட்டு ஒரு நிமிஷத்தில் 3 டீ போட்டு பழகிட்டான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. சாமுராய் வர்றான். சண்டைக்கு ரெடியா? வர்றையா. நீ போட மேடைக்கு. பாக்ஸர் நிற்கிறாரு, டீ கடைக்காரன் நிற்கிறான். அப்போ வந்து அந்த எம்பையர் சொல்கிறாரு, சண்டைக்கு முன்னாடி ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் சண்டை ஆரம்பிக்கலாமா? குடிக்கலான்னு. டீ போடுறா. யார்? எடுத்து நிற்கிறவன் இப்படியே நாயஸ் மாதிரி டவுசரை இதையும் போட்டு நிற்கிறான். போடுறா டீ என்னொன்னே ஒரு 30 செகண்டில் ஒரு தடவை டீ போட்டான். சாமுராய் பார்த்தான், ஏண்டா டீயவே 30 செகண்டில் போடுறான்னா இவன் வேகமாக குத்துனான்னா நம்மளுக்கு அதுதான் கடைசி குத்தாக இருக்கும் போல இருக்கே. டீயவே இந்த போடு போடுறவன் இப்போ குத்து எப்படிரா இருக்கும்ட்டு அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். நான் போட்டியிலேருந்து விலகிக்கிறேன், நீ தான் வெற்றி பெற்று விட்டாயின்னா. உன்னுடைய தொழிலை நீ ரசித்து செய், அதில் நீ கண்டிப்பாக வெற்றி அடைவாய். ஜென் சொன்ன எப்படிப்பட்ட ஒரு கதை பார்த்தீங்களா? எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பிரச்சனைக்கு இன்னொருத்தன் தான் காரணம்னு நினைக்கிறான். வீடு கட்டுறவன் நிம்மதியாக வீடு கட்டுறான். இன்னைக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போதே முன்னாடி ஒரு பெரிய தட்டியை போட்டு மறைப்பேன். அது எதுக்குடா மறைக்கிறாங்கன்னு இது வரைக்கும் யோசிச்சிருக்கீங்களா யாராவது? ஒரு திஷ்டி பொம்மை ஒன்று, வைக்கப்புல்லு பொம்மை ஒன்று தொங்க விடுவேன். பூசணிக்காயை புள்ளி வச்சு தொங்க விட்டுருப்பேன். ஏன்டா வீடு கட்டுறதுக்கு இதெல்லாம் தொங்க விட்றீங்க, தட்டியை போட்டு மறைக்கிறீங்கன்னா அவன் சொல்கிறேன், ஏதோ கண் திஷ்டிலாம் கிடையாது சார். எதுக்கு இந்த தட்டியை போட்டு நாங்கள் உயரமாக மறைக்கிறோம்னா ஆளுக்கு வந்து யோசனை சொல்லிகிட்டே இருப்பாங்க சார். வீடு கட்டுறியா? பாத்ரூம் எந்த பக்கம் வைக்கிற? இங்கே வைக்கப்படாது. நான் ஒவ்வொருத்தனுக்காகவும் பாத்ரூமை மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இந்த ஊருக்கு யோசனை சொல்லுவான்றதுக்காகத்தான் நாங்கள் தட்டியை பெருசாக மறைச்சிட்டு கட்டி முடிக்கிற வரைக்கும் அதை பிரிக்கிறது இல்லை. இப்படித்தான் ஒருத்தன் வந்து பாத்ரூமை கட்டி முடிச்சிட்டான். வந்திருக்கான் ஒரு வாஸ்து நிபுணர். பாத்ரூம் எந்த பக்கம் கட்டியிருக்க? வடமேற்கு மூலையிலையா? படாது, கட்டப்படாது. ஒரு ராசி என்ன? கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். கடகராசி ஆயில்ய நட்சத்திரமா?
அப்போ பாத்ரூம் வடவேற்கு மூலையில் கட்டப்படாதியா, 7.5 லட்சத்துக்கு டைல்ஸ் வாங்கி கட்டிட்டேன், அதை மாற்ற முடியாது, மாற்றலைன்னா குடும்பமே அவுட்டு, அவ்வளோதான், பார்த்துக்க, கண்டான் உங்களுக்கு பாத்ரூமில் தான்ட்டான். அவன் நிம்மதியாக கிரகப்பிரவேசம் நடத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? மாற்றி இடித்து கட்டினான். என் படித்தவன் 7.5 லட்சம் பாத்ரூமை இடித்து கட்டினான். இன்னைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த சேலம் மக்கள்கிட்ட கேட்குறேன், பாத்ரூமில் எங்கிட்டு திரும்பி எந்த திசையில் உட்காந்தாலும் எது எங்கேருந்து வரப்போகுதோ அதை தவிர வேற ஏதாவது வரப்போகுதா? பாத்ரூமில் என்ன அதிசயமாக நடக்க போகுது? அந்த ஒருவேளை தானே நடக்கும் பாத்ரூமில். அதை எங்கிட்டு திரும்பி உட்காந்துருந்தா என்ன? சேலம் தவுசம்பட்டில் காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கானே, அவன் வாஸ்து பார்த்தா உட்காந்து போகிறாங்க டெய்லி காலையில். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சேலத்தில் வந்து பாரு, காடுவேன் எல்லாம். அவன் செத்தா போன. ஏண்டா இதுக்கு போய் நீ பாத்ரூமை இடித்து கட்டிக்கிட்டு இருக்கே, மனுஷனாடா நீ? உன்னுடைய வேலையை நீ சரியாக செய், எதற்கும் பார்த்து பயப்படாதே அப்படின்னு சொல்லி, உன்னுடைய துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் நீதான் காரணம். ஜென் கதை. ஒருத்தன் வந்தான், வாழ்க்கையில் எனக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது, மற்றவன்லாம் சந்தோஷமாக இருக்கான். உடனே அந்த ஜென் துறை ஒரு பட்டுப்பூச்சியை பிடிக்கிறார், அப்படி காமிக்கிறார், இது உயிரோடு இருக்கா செத்துருச்சா அப்படின்னு கேட்குறார். உடனே அவன் சொல்கிறான், இது உயிரோடு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே கையிலேயே அப்படி நசுக்கி கொன்றுவார். இல்லை உயிரோடு இருக்கு அப்படின்னா சார் நசுக்கி கொன்றுவார். செத்துருச்சுன்னா கையை திறந்தாருன்னா பறந்துடும். அவன் யோசிச்சுட்டான். பதில் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கிறதும் செத்து போகிறதும் ஓங்கையில் தான் இருக்குன்னா. உடனே ஜென் துறவி சொன்னார், வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுறதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதும் ஓங்கையில் தான் இருக்கே ஒழிய இன்னொருத்தன் கையில் இல்லை. இதை 3000 வருஷத்துக்கு பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழன் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னா. இன்னைக்கு ஒரு வீட்டில் நீங்கள் பிரச்சனையை உண்டு பண்ணணும்னா வேற ஒன்றும் செய்ய வேணாம். ஒரு எலும்புச்சம்பளத்தை 2ஆக வெட்டி குங்குமத்தை தடவி ஒரு கம்பளி கயிற்றில் கட்டி அந்த வீட்டுக்குள்ளே உருட்டி விட்டுருங்க காலையில், அவ்வளோதான். என்ன நடந்தாலும் எலுமிச்சம்பளம் தான் காரணம். மனைவிக்கு திடீர்னு வயிற்று வலி, எலுமிச்சம்பளம் உருட்டிட்டான்ல, இப்போ வயிறு மட்டும் மாதிரி வலிக்கும் உனக்கு. மகன் கணக்கில் பெயிலாக போகிறேன், அதுக்கு எலுமிச்சம்பளம் காரணங்கிறான். ஏண்டா எலுமிச்சம்பளத்துக்கு கணக்குக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காடா? முட்டா பெயிலுகளா? இதை சொன்னவர் வேற யார் இல்லை, இந்த மாவட்டத்துக்கு பக்கத்தில் பிறந்த ஈரோட்டில் பிறந்த தந்தை பெரியார் என்ற தாத்தா. எதையெல்லாம் நீ நம்பணும் நினைக்கிறியோ அதை எல்லாத்தையும் நம்பாத, கேள்வி கேள், யோசி, பகுத்தறிவை பயன்படுத்து, இது உண்மைதானா என்று கண்டறி ஆய்வு செய் அப்படின்னார். மனிதனை முதலில் மதி அப்படின்னார், மற்றதெல்லாம் அப்புறம்தான். ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம மனசை பாதிச்சிருது. பெரியார் வர்றாரு, ஒருத்தன் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கேன். உடனே ஒருத்தன் சொல்கிறான், ஐயா நீங்கள் வர்றீங்க, எம்புட்டு துமுர் இருந்தா அவன் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பான், அவனை என்னன்னு கேளுங்க ஐயா. பெரியார் சொல்கிறாரு, வாட அவன் காலு வலது காலு அவன் காலு தான், இடது காலு அவன் காலு தான், அவன் காலு மேலே போட்டு உட்காந்துருக்கிறதுக்கு எனக்கு மரியாதைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காடா? ஏண்டா இதுக்காக ஒரு மனுஷன் டென்ஷன் ஆகலாமாடான்ட்டு. அதனால தான் பெரியார் யாரை பார்த்தாலும் எழுந்து நின்று மரியாதை செய்கின்ற பழக்கம் பெரியார் கற்றுக் கொடுத்தது. மனிதன மதி அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட எத்தனை கதைகள். அப்பா, இயக்குனர் பாக்கியராஜ் ஒரு கதை சொன்னார், அற்புதமான கதை. இன்னைக்கு இந்த நாட்டுக்கு தேவையான கதை. ஒரு அமைச்சரை வந்து ஒரு கிராமத்துக்கு கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்தோன்னா அமைச்சர் அப்படியே வர்றாரு, வாங்க வருக வருக என்ற அமைச்சர் அவர்களை வரவேற்கின்றேன். இப்படிக்கு 16 வட்டத்தினுடைய செயலாளர், 10வது வட்டத்தினுடைய பொருளாளர் எல்லாம் வரவேற்கிறாங்க. அமைச்சருக்கு பொன்னாடை சால்வை எல்லாம் முடிஞ்சோன்னே ஒரு குரூப் வருது, அமைச்சரை முதல்ல நீங்கள் எங்கள் கோயிலுக்கு தான் வரணும். எது? மாரியம்மன் கோயிலுக்கு வாங்கங்கிறேன். இன்னொருத்தர், இந்த ஊர் பேர் சுல்தான்பேட்டை, எங்கள் மசூதிக்கு வந்துட்டு அப்புறம் மேடைக்கு போங்க.
இன்னொருத்தர் 300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு வந்துட்டு அப்புறம் மேடைக்கு போங்க. 3 குரூப்புக்கு இடையில பிரச்சனை ஆயிடுச்சு. எங்கே போகிறதுனே தெரில. அமைச்சருக்கு இப்படியே முழிக்கிறாரு. திடீர்னு பார்த்தாரு, காட்டுக்குள்ளேருந்து ஒரு புலி வந்துருச்சு. ஐயோ புலி புலி அப்படின்ட்டு அம்புட்டு கூட்டமே மிரண்டு ஓடிடுச்சு. ஒருத்தரையும் காணோம். அமைச்சர் மட்டும் எங்கிட்ட காருக்கு பக்கத்தில் மாட்டிக்கிட்டாரு. காருக்குள்ளே உட்காந்துருக்காரு. புலி வந்து அமைச்சர்கிட்ட வந்துருச்சு. எங்கடா 3 வேலையும் சண்டை போட்டாங்க, ஒரு வேலையும் காணா. என் கோயிலுக்கு வேணா, ஒருத்தன் மசூதிக்கு வேணா, ஒருத்தன் சர்ச்சுக்கு வேணா, ஒருத்தனையும் காணாமே. இப்படியே பார்த்தாரு. புலி வந்து முடிச்சிருச்சு, இதான் நம்ம கடைசி அமைச்சர், இடைத்தேர்தல் நடக்க போகுதுரா அப்படின்னு நினச்சிட்டு இப்படியே டங்குன்னு அந்த ஸ்டியரிங் மேலே சாஞ்சார். அந்த ஆரன் சத்தம் அப்படின்னு கேட்டோன்னா புலி பயந்து ஓடிடுச்சு. முடிஞ்சு பிற்பாடு பார்த்தா இந்த சண்டை போட்டவங்கலாம் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு இப்படியே பார்த்தா சர்ச்சுக்குள்ளேருந்து யார், இந்து கோயில் பூசாரி வர்றார். மசூதியோட கதவு திறக்குது, அங்கே கிறிஸ்தவ பாதிரியார் வர்றார். அதே மாதிரி மசூதியை திறக்கிறாங்க, 3 மதத்துக்காரனும் உள்ளேருந்து வர்றான். உங்களுக்கு ஒரு ஆபத்து என்று வந்தவுடன் எந்த கடவுள் என்று பார்க்காமல் ஏதாவது ஒரு தெய்வத்திடம் நீங்கள் போய் அடைக்கலம் ஆயிட்டீங்க. நீங்கள் எல்லாம் ஒன்று தாண்டா. யாரு? இயக்குனர் பாக்கியராஜ் சொன்னார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.